காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற நளினி கொட்டுற மழையில் யாரோ மர்ம நபர் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அக்காவை கொடூரமாக கொல்ற மாதிரி கனவு பார்க்குறாங்க. உடனே அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ண அவங்க அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவாங்க. ஆனால் மறுநாளே அவங்க அக்கா காணாமல் போயிடுறாங்க. எங்கே தேடி பார்த்தாலும் அவங்க அக்கா கிடைக்க மாட்டாங்க. யார் கூடயாவது ஓடி போயிருப்பாங்கன்னு அவங்க ஃபேமிலி முடிவு பண்ணுறாங்க. அப்படியே 5 வருஷம் ஓடி போயிடுது. நளினி மோகனை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. மோகன் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். ரொம்ப வருஷமாக அவருடைய பரம்பரை ப்ராப்பர்ட்டிக்கான கேஸு கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கும். ஃபைனலாக மோகன் கேஸை ஜெயிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய கைக்கே வந்துடும். அந்த வீட்டுக்கு மோகனும் நளினியும் குடி போவாங்க. திரும்பவும் நளினி ஒரு கொலை நடக்கிற மாதிரி கனவு பார்க்குறாங்க. இந்த முறை ஒரு யங் லேடியை ஒரு மொட்டை கொலை பண்ணுற மாதிரியும், அதை தொடர்ந்து ஒரு ஆஸ்ட்ரேலியில் இருக்கிற சிகரெட் துண்டு, கண்ணாடி, நைட் லேம்ப் இது மாதிரி விஷயங்களையும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரையை கவர் பேஜில் போட்ட ஒரு குங்குமம் மேகசினையும் பார்ப்பாங்க. நளினி மோகனுடைய பரம்பரை வீட்டுக்கு குடி போனதும் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கனவில் வந்த நைட் லேம்பும் கண்ணாடியும் அதே வீட்டில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு சுவத்தில் ஒரு விரிசலை பார்க்குறாங்க. அதை உடச்சி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு எலும்புக்கூடு இருக்குது. எலும்புக்கூடு கழுத்தில் ஒரு செயினும் இருக்குது. அது காணாமல் போனால் அவங்க அக்காவுடைய செயின் தான். இதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த வீடு இல்லையா, யாரோ கொலை பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து புதைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நளினி தனக்கு கனவில் வந்த மாதிரியே தன்னுடைய அக்காவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கனவில் வந்த மாதிரி இன்னொரு கொலையும் நடக்கக்கூடாது, அதை எப்படியாவது தடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நளினி அவங்க ரிலேட்டிவான விஜயகாந்த் முயற்சியோட அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்குறாங்க. அதே சமயம் அவங்க அக்கா சாவுக்கும் அவங்க வேலை பார்த்த மியூசியத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும்னு நினச்சி அங்கேயும் போய் விசாரிக்கிறாங்க. அட்டப்படத்தில் குதிரை பிக்சர் போட்ட அந்த குங்குமம் மேகசினும் பப்ளிஷ் ஆகுது. அதே சமயம் நளினி அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க கண் எதிர்க்கவே அந்த மொட்டை அந்த லேடியை கொலை பண்ணிடுவான். அந்த மொட்டைக்கிட்ட ஒரு கேசட்டும் இருக்கும். நளினி அந்த கேசட்டையும் எடுத்துகிட்டு அந்த மொட்டைக்கிட்டே இருந்தும் தப்பிச்சு வீட்டுக்கு வராங்க. நளினி அந்த கேசட்டை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் மோகனும் வீட்டுக்கு வராங்க. இப்போ அந்த கேசட்டில் கொடூரமான ஒரு சீன் இருக்குது. நளினியுடைய அக்காவை கொன்னது வேற யாரும் இல்லை, மோகன் தான். இப்போ நளினியையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அதுக்குள்ளே விஜயகாந்த் வந்து அவரை காப்பாற்றிடுவார். மோகன் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் மியூசியத்தில் இருந்த பொருளை எல்லாம் திருடி வித்துட்டு இருந்திருப்பாரு. அது தெரிஞ்சுக்கிட்ட நளினியுடைய அக்கா போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்கள கொலை பண்ணது.